போருக்கு தயாராகிறதுக்காக ஒட்டுமொத்த நாடையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தது நம்மளோட கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு போர் நடந்தால் என்ன மாதிரிலாம் நீங்களாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற மாதிரி. ஆனால் நேற்று நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்தது சார், 244 டிஸ்ட்ரிக்ஸில் அணுமின் நிலையம் இருக்கிறது, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாலெலாம் வந்து மாக் ட்ரில் நடக்க போகுது, அந்த ஒத்திகை நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பு இருக்குது. இன்னைக்கு காலையில் மாக் ட்ரில்லுக்காண்டி நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கிறப்ப நைட்டு ஒரு அட்டாக். இது ஏன் எதனால இந்த அட்டாக் அப்படின்றத பற்றி சொல்லலாம். இப்போ நம்ம பெஹல்காமுக்கு போவோம். 22 ஏப்ரல் 2025 22/5/2025 அன்றைக்கி பெஹல்காமில் நடந்த மதம் சாயம் பூசப்பட்ட அந்த படுகொலையை நம்ம வந்து இப்போ இது பண்ணிவிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு எடுத்ததுமே ஒரு இம்மீடியட் ரியாக்ஷனாக எதை பற்றி யோசிக்காமல் ஒரு தாக்குதலோ ஒரு பதிலடியோ கொடுக்குறத பற்றி நம்ம தேசிய தலைமை பேசலை. பாரத பிரதமர் 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் தலைமை வந்து தன்னுடைய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டிக்கு ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், இது போக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, எல்லா சீஃப்ஸ் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கேட்டு ஒரு இன்புட்ஸ் வாங்கி நம்ம வந்து எந்த விதமான ஒரு பதிலடி கொடுக்கலாம், அந்த பதிலடி கொடுத்தா அதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும், அண்டை எதிரி நாடு நம்ம அதற்கு பதிலடியாக என்ன செய்வாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு பதிலடியை வந்து முடிவு பண்ணி அதை ஸ்ட்ராட்டஜியாக வந்து கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது நேற்று. ஆனால் இந்த இடைப்பட்ட 16 நாட்களில் ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒவ்வொருத்தரும், அதாவது வித்தியாசமான நபர்கள் நிறைந்த இந்த நாட்டில் வந்து பலவிதமான கேள்விகள். பிரதமர் ஏன் ரிசைன் பண்ணல, உள்துறை அமைச்சர் ஏன் ரிசைன் பண்ணல, இந்தியா என்ன செய்யுது, ஏன் உடனே அடிக்கலை, எப்போ அடிப்பீங்க, நம்ம ரஃபேலுக்கு வந்து அது இதுன்னு எல்லாமே, அதாவது பலதரப்பட்ட விவாதங்கள் போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொறுப்பான ஒரு மெச்சூரிட்டி உள்ள ஒரு தேசிய தலைமை என்ன செஞ்சிச்சு, இராணுவத்தை கூப்பிட்டு இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பதிலடி கொடுக்கணும், அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும், அதற்குண்டான பதிலடி அங்கேருந்து என்ன எதிர்பார்க்கலாம், அதற்கான ப்ரிப்ரேஷன் என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 16 நாளில் நம்மளுடைய டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த தாக்குதலோட எஃபெக்டிவ்னஸ், வெற்றி அப்படிங்கிறது எது நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ நீங்களும் நானும் எதிரில் உட்காந்துருக்கோம், நான் உங்களை அறைய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக என் கையை பிடிக்கிறதுக்கு சுதாரிப்போடு இருப்பீங்கன்றது உங்கள் சாதாரண ஒரு ஹியூமன் டெண்டன்சி. அதே மாதிரி ஒரு 2 எதிரி நாடு இருக்குது, ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிக்க போகுது, இந்த மாதிரி அடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அதோடைய வந்து சுதாரிப்போட அதோட டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணியிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 16 நாளாக நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாம் செஞ்சு வந்துட்டு ஒரு டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவன் வந்து சுதாரிக்காத நேரத்தில் அவனுக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம ஒரு அடிக்க போகிறத வந்து தான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த 16 நாள் ப்ரிப்பேர்ட்னஸ். அதுக்கடுத்து நேற்று உள்துறை அமைச்சகத்தினால் கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ், அதாவது 244 கேட்டகரைஸ்டு சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது. இதை கேட்டகரி 1, 2, 3ன்னு பிரிப்பாங்க. 13 கேட்டகரி 1 வந்து டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னை, கல்பாக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து மிக பேரழிவு ஏற்படக்கூடிய ஒரு இடம். மற்றது வந்து அந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து நான் எதுக்கு இந்த மாக் ட்ரில் அப்படிங்கிறத நல்லா யோசிக்கணும். இப்போ வந்து பார்டரில் வந்து கடந்த 6 நாளாகவே வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பங்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுடைய மாக் ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த உள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸு வார் அப்படிங்கிறது வராது, நம்ம வாரே தொடுக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிருந்தோம். அதை நம்ம வந்து ஒரு கைட்லைன் உள்துறை அமைச்சகத்து மூலமாக ஒரு கைட்லைன் கொடுக்குறோன்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, இந்தியா இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அ வார். இந்தியா வந்து வாருக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்குன்ற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு உலக நாடுகள் எல்லாருக்கும், பாகிஸ்தான் எல்லாருக்குமே ஆமாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 244 டிஸ்ட்ரிக்டில் வந்து 7ஆம் தேதி ஒரு மாக் ட்ரில் பண்ண போகிறாங்க. அது வந்து மாக் ட்ரில்லுங்கிறது என்னது, ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், ஒரு போருக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் அது. அப்படி இருக்கும்போது 7ஆம் தேதி ப்ரிப்ரேஷன் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய பதிலடி 7ஆம் தேதிக்கு அப்புறம் தானே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே, ஈவன் நம்ம நாட்டு மக்களே அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் இராணுவத்தில் இந்த தகவல் தெரியாத மற்ற லீடர்ஷிப் முதற்கொண்டும் இந்த இது வந்து பதிலடி வந்து 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு
எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு இதுதான். இந்த இடத்துல தான் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். அதைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது நம்மளுடைய இராணுவ தலைமை, அரசியல் தலைமை சேர்ந்து முடிவெடுத்தது. எல்லா உலகமே இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாக் ட்ரில்லுக்கு முந்தின நைட்டை ஒரு 9 டார்கெட்டை செலக்ட் பண்ணி துல்லியமாக ப்ரெசிஷன்ஸ்னால் வந்து நம்ம அடிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா. அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் வந்து நமக்கு தேவையான அதனுடைய விளைவுகள், நம்ம எதை எதிர்பார்த்து அந்த கேம்பை அடித்தோமோ அந்த கேம்பில் வந்து ஆட்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் இல்லாமல், ரெடி இல்லாமல் இருந்திருப்பாங்க. அந்த விளைவு நமக்கு கண்டிப்பாக இது கிடைஞ்சிருக்கும். இதுதான் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கோட வெற்றி. ஆப்ரேஷன் சிந்தூர், அந்த சிந்தூர்னா என்ன சார்? எதனால இந்த ரிவெஞ்ச் நேம் ஆப்ரேஷன் சிந்தூர்? இப்போ சிந்தூர், இந்த சிந்தூர்னு அந்த இது பேர் வச்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதுதான் அப்படிங்கிறத நான் என்ன சொல்ல வரேன்னா, சிந்தூருங்கிறது வந்து ஹிந்தியில் சிந்தூர் அப்படிங்கிறது தமிழில் குங்குமத்தை சொல்லும். குங்குமங்கிறது வந்து ஒரு சுமங்கலி வைக்கிற ஒரு குங்குமம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வைப்பாங்க, நார்த் இந்தியாவில் இங்கே வைப்பாங்க. இங்கே அது வந்து என்ன சிக்னிஃபை பண்ணுன்னா, ஒரு மங்களகரமான ஒரு சுமங்கலி அப்படிங்கிறது, கணவன் உள்ள ஒரு பெண். இப்போ வந்து பஹல்காமில் என்ன நடந்துச்சு, நீங்கள் அதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 26 பேரை கொன்னாங்க. 26 பேரும் ஆம்பளைங்க. இவங்களை வந்து அவங்களுடைய மனைவிகள் முன்னாடி, அவங்களுடைய குழந்தைகள் முன்னாடி, அவங்க ஃபேமிலி முன்னாடி நீ ஹிந்துவான்னு கேட்டு அவங்கள கொண்டிருக்காங்க. அப்போ அந்த 26 பேர் இறந்ததுக்கு அதில் 26 பேர் கல்யாணம் ஆனவங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 26 பேருடைய விதவைகள் வந்து இழந்தது என்ன? அந்த சிந்தூர் குங்குமத்தை. அந்த சிந்தூர் பேரில் அந்த சிந்தூர் இந்த ஆப்ரேஷனை வைக்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவு, கரெக்டான ஒரு பேர். சிந்தூரை இழந்த என்னுடைய நாட்டு சகோதரிகளுக்காக இதை அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சிருக்கேன்றது வந்து மிக சரியான முடிவு. ஸ்கேல்ப் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஸ்கேல்ப் அதை பற்றின அந்த மிசைல் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகுன்ற மாதிரிலாம் நம்ம சர்ச் பண்ணுறப்ப கிடைக்குது. ஆனால் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அது ஒரு 500 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து நம்ம டார்கெட் அட்டாக் பண்ண முடியுமா? சான்சஸ் இருக்கா? ஏன், கண்டிப்பாக. இப்போ மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இருக்குது, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்குது, ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இருக்குது. இந்த ஸ்கேல்ப்புங்கிறது ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இது எந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஃபைட்டரில் வந்து நம்ம வந்து இந்த மிசைல்ஸ் வந்து கேரி பண்ணுறோன்னா, இந்த மிசைல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபைட்டர் வந்து அவங்க எதிரி நாட்டு வான்வெளியில் வந்து ஊடுருவி போய் நம்ம தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து நம்ம பார்டர்லேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வான்வெளியில் இருந்து அந்த இலக்கை தாக்கணும். அப்படிங்கும்போது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் உள்ள மிசைல் கூட ஓகே தான். ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள ஒரு மிசைல் வச்சு கூட நம்மளுடைய ஏர்பான் பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட்லேருந்து ஒரு ஃபைட்டர்லேருந்து அந்த மிசைலை நம்ம யூஸ் பண்ணி இந்த டார்கெட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கலாம். நம்மகிட்ட இப்போ இருக்கிற ப்ரிசிஷன் மியூனிஷனில் வந்து இந்த ஸ்கேல்ப்புங்கிறது வந்து 100% டார்கெட் அச்சீவ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு மிசைல். இதோட மேக்ஸிமம் ரேஞ்சை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அது வந்து மினிமம் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்லேயும் வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காவுடைய எஃபெக்டிவ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர அதோடைய ரேஞ்சுக்காக கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுனா, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இதை வச்சு நம்ம இன்னமும் வந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் டெப்த்தில் உள்ள டார்கெட்டை கூட மிக துல்லியமாக நம்ம வான்வெளியில் இருந்தே எங்கேஜ் பண்ணலாம். பங்கரில் இருக்கிறவங்க இப்போ சேஃப்டியாக கீழே இருப்பாங்க, நிலத்துக்கடியில், அதை கூட அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் தகவல் இருக்கு. அது பாசிபிளா சார்? இப்போ பங்கரில் இருக்கிறாங்க, இப்போ மேலே ஒரு பில்டிங் இருக்குது, அதுக்கு கீழே தரைத்தளத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த மிசைலால் அவங்க அட்டாக் பண்ண முடியுமா? இப்போ ஒரு மிசைல் வந்து இது வந்து கைடட் மிசைல் வச்சுங்க. இது வந்து ஒரு டார்கெட்டை ஹோமிங் பண்ணி கொண்டு போய் அது வந்து அட்டாக் பண்ணும். ஆனால் அந்தளவுக்கு டெசிக்னேட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குன்னா, இப்போ வந்து டார்கெட் எண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை டெசிக்னேட் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து ஒரு கதவு திறந்துருக்கு, அந்த கதவு திறந்துருக்கிற கதவு வழியாக ஒரு மிசைல் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அது எப்போன்னா அந்த டெசிக்னேட் பண்ணணும். வர்ற டார்கெட்டு மேலே வந்து அந்த மிசைல் வந்து ஃபயர் ஆகிட்டு அங்கே இருக்குன்னா அது வந்து எங்கே போகணும்னு ஒரு லேசர் கைடன்ஸோ ஒரு இது வந்து அதுக்கு வந்து இதுதான் உன் டெஸ்டினேஷன்னு காட்டணும். அங்கே அதை எப்படி காட்ட முடியும்? லேசர் கைடன்ஸ்னால் அங்கே ஒரு லேசர் டார்ச் மாதிரி ஒன்று வச்சு அங்கே பக்கத்தில் இருந்து யாராவது இப்படி அதை டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அது வந்து கரெக்டாக அந்த லேசர் பாயிண்டர் எங்கே போதோ அங்கே போகும். அப்படி இருக்கும்போது அந்த லேசர் கைடன்ஸ் நம்ம எப்படி கொடுக்க முடியும், எவ்வளோ ரேஞ்சிலேருந்து கொடுக்க முடியும்? பார்த்தீங்கன்னா காமிகாசி ட்ரோன் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, வார் டெக்னாலஜி, அட்டாக்லாம் வந்து
ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த காமிகாசி ட்ரோன் பற்றி சொல்லுங்கள். அது வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரியா? ட்ரோன் அங்கே போய் வெடிச்சு சதருமா? அது எப்படி இது பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க? சரி, அந்த ட்ரோனுன்றதே வந்து ஒரு மிசைல் மாதிரி. அதோட அந்த ட்ரோனே ஒரு பேலோடு தான். அது வந்து என்ன அப்படின்னா, அதில் தனியாக பேலோடாக ஒரு பாம்போ ஏதோ எடுத்துகிட்டு போய் ரிலீஸ் பண்ணுறத விட, அந்த ட்ரோன் அப்படிங்கிற ட்ரோனுங்கிறது என்னது, ஒரு நம்ம சாதாரண ஒரு இதுதான். அதை விட அந்த மியூனிஷனோட காஸ்ட்டு கூட இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ட்ரோனையே வந்து நீங்கள் மிசைலாக யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமே. அதனால் வந்து இந்த இது மாதிரி ஒரு காமிகாசி மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இது வந்துருச்சு. இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ட்ரோன் செக்மெண்ட்டில் ஏகப்பட்ட இது வந்துருச்சு. எல்லா நாடுமே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. டைம் எப்படி சார் சூஸ் பண்ணுவாங்க? இப்போ 1:05 1:30 நடந்திருக்கு. அந்த டைம் ஏன் சூஸ் பண்ணியிருப்பாங்க? உங்களோட ப்ரிசப்ஷனில் நீங்கள் அங்கே இருக்கிறப்ப பார்த்துருக்கப்போ ஒரு வார் டைம், ஒரு அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைம் ஏன்? இங்கே பாருங்கள், ஒன்று இந்த டைம் ஏர் டைம், நம்மளுடைய ஏர் டைமை வந்து எப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ப்ரிப்பேர்ட்னஸ், அவங்களுடைய சேட்டலைட். தெர் வில் பி சம்திங் கால்டு டெட் ஜோன். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒரு சேட்டலைட், அவங்களுடைய சேட்டலைட்டோ இல்லை யூஎஸ் சேட்டலைட்டோ அப்போ இந்த ஏரியாவை கவர் பண்ணாமல் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செர்டைன் டியூரேஷனில் அந்த சேட்டலைட் வந்து இந்த ஒரு செக்டரை வந்து கவர் பண்ணாது. அப்படி இருக்கும்போது அந்த விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சேஃப் விண்டோ. அவங்க சேட்டலைட்டில் பிடிபடாமல் நம்ம போகிற, அந்த டிடெக்ட் பண்ணாமல் போகிற ஒரு விண்டோ. இதுதான் மெயின் ஒரு இது. ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த மிட் நைட் 1 o'clock 2 மணி அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருமே அசந்து தூங்குகிற ஒரு நேரம். எந்த ஒரு டிஃபென்ஸும் வந்து அவ்வளோ அலர்ட்டாக இருக்கிற நேரமே கிடையாது. ஸோ அந்த விண்டோ. இதுக்கு அடுத்து இப்போ நடந்த அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி 1971 நம்ம பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட வந்து நைட் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருந்தது கிடையாது ஏரில். நம்ம வந்து 1971 நீங்கள் பார்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா, பார்டர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸை வந்து கூப்பிடுவாங்க. லோங்கேவாலா செக்டரில் வந்து அவர் சன்னி தேவல் வந்து எனக்கு ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்போ பேக்கப் கொடுங்க பாகிஸ்தான் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, நைட்டு எங்களால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, காலையில் வரைக்கும் நீங்கள் தாக்குப்பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடைசியாக போரிட்ட அந்த 1971 வாரம் வரைக்கும் நமக்கு வந்து நைட் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லா விதமான கேப்பபிலிட்டிஸ், எந்த ஒரு டைம்லையும் நம்மளால் போய் அட்டாக் பண்ண முடியுங்கிறத நிரூபித்த ஒரு அட்டாக் தான் இதுவும் சரி, பாலக்கோட்டும் சரி. பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்கும் நைட்டு வந்து நம்ம வந்து டெசிக்னேட் பண்ண ஒரு இது. இப்போ வந்து நம்ம நைட்டும் 24 மணி நேரமும் வந்து நம்மளால் போக முடியும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமும் 24 மணி நேரமும் ஆக்டிவாக இருக்கும்போது அந்த சேட்டலைட்டை வந்து டிசீவ் பண்ணி அவங்களுடைய டிடெக்ஷன் சிஸ்டம், அவங்களுடைய ரெடார்ஸு, ரெடாருக்கும் வந்து டெட் டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகாமல் உள்ளே போகிறது. அது வந்து போயிட்டு இமிடியேட்டாக, அதாவது எவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து நம்ம பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறது. இப்போ ஏர்பானுங்கிறது இப்போ இதில் வந்து நம்ம தான் அங்கே போகவே இல்லையா, அவங்களுடைய வான்வெளிக்கே போகலையா, நம்ம வான்வெளியில் இருந்தானே பண்ணுறோம். நம்ம வான்வெளியும் அவன் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஃபைட்டர் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டருக்கோ இல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கோ க்ளோஸாக பறக்குது அப்படின்னாலே தெர் இஸ் சம்திங். அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எது வேணால் ஃபயர் ஆக முடியும், நம்மகிட்ட என்ன வெப்பன் இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க நம்மளை வார்ன் பண்ணி நம்மளை பர்சூட்டில் ஒரு டாக் ஃபைட்டில் எங்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் எங்கேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். இது ஒரு வெற்றிகரமான ஒரு மானிட்டரிங்லேருந்து மிஸ் ஆகிறதே பெரிய சக்ஸஸ். அது பெரிய சக்ஸஸ். பாகிஸ்தான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, சிவிலியன்ஸ் வந்து 10 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லஷ்கர்-இ தொய்பாவோட ஒரு சென்டராக இருந்த மஸ்ஜித்தில் ஒரு அட்டாக் நடக்குது, அதில் கிட்டத்தட்ட 30 பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் தான் இருக்குது. ஆனால் சிவிலியன்ஸுக்கு சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான மஸ்ஜித்தில் நைட் 1 மணிக்கு அங்கே இருக்கிறதுக்கான தேவை இல்லை. ஒரு சின்ன கரெக்ஷன், லஷ்கர்-இ-தொய்பா கிடையாது, மசூத் அசார் என்கிற ஒரு தீவிரவாதி ஜேஇஎம் ஜெய்ஷே முகமதோட தலைமையை ஏற்று இருந்த அந்த தீவிரவாத இயக்கத்தை வந்து சில காலங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் உலக நாடுகள் எல்லாமே பேன் பண்ண ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தான் ஒரு ப்ரெஷரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் பேன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஜெய்ஷே முகமது மசூத் அசார் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அறக்கட்டளை மாதிரி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி மாற்றி பகவல்பூருங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கேம்ப் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் செய்கிறாங்க.
அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகளுக்கு பயிற்சி முகாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஒரு மதரசாவை நிரூபிக்கிறாங்க. அப்புறமா ஒரு மாஸ்க் கட்டுறாங்க. இந்த இதை வந்து அவங்க பண்ணி வைக்கிறாங்க. அது பக்கத்தில் பகவல்பூருங்கிற ஒரு வில்லேஜில் நான் சொல்கிறேன், ஒரு டவுன். இப்போ அந்த கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, பகவல்பூர் கேம்ப். அங்கே தான் மசூத் அஜாரோட தலைமை அங்கே இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு முக்கியமான டார்கெட். அதுவும் முரித்கே, இந்த ரெண்டும் தான் நமக்கு முக்கியம். அது எல்இடியோட தலைமையாக இருக்கிற இடம். இந்த ரெண்டும் ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்கும்போது நைட்டு 1:30 மணிக்கு நம்ம வந்து இந்த மசூதினே வச்சுக்கலாம், மദ്രാസാனே வச்சுக்கலாம், அதை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம், ஒரு ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணுறோம். எனக்கு ஒன்று புரியல, அங்கே பொதுமக்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வேலை? ஒரு மசூதியிலேயோ ஒரு மദ്രാസാலேயோ நைட்டு 1 மணிக்கு என்ன வேலை? குழந்தைகளுக்கு என்ன வேலை? மசூதியோட நமாஸ் டைம் எல்லாருக்குமே தெரியும், அது கிடையாது. ஸோ இவங்க பொதுமக்கள் அங்கே வந்தாங்க அப்படிங்கிறதே தப்பு. இது வந்து ப்ரோபகண்டா வார்ஃபேர். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தீவிரவாதிகளின் இழப்பை வந்து பொதுமக்கள்னு வந்து பொய் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஊடகங்கள் சரி, இன்டர்நேஷ்னல் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 9 டார்கெட்டில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏரியல் அட்டாக் ஆகிருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து உள்துறை அமைச்சவங்க வந்து நேற்று கைட்லைன்ஸ் கொடுத்துச்சு, நாளைக்கு ஏர் ரைடு ஆச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத டெல்லி லக்னோலலாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம சென்னையிலையும் ப்ராக்டிஸ் நடக்க போகுது. அப்போது வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏர் சைரன் அடித்த உடனே எல்லாருமே பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும், தரையில் படுத்துடணும், இல்லாட்டினா பேஸ்மெண்ட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ இந்த அட்டாக் எடுத்துங்க, நேற்று நடந்த அட்டாக்கில் 9 டார்கெட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற மக்கள், பொதுமக்கள் எல்லாம் இது உண்மையிலேயே பொதுமக்கள் மேலே நடந்த ஒரு ஏர் அட்டாக் அப்படி இருந்திருந்தா அவங்க என்ன செஞ்சுருந்துருப்பாங்க? அவங்க போய் சேஃபான இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. எங்கே போய் அட்டாக் ஆச்சோ அந்த இடத்த பார்க்குறதுக்கு பிக்னிக் போகிற மாதிரி எல்லாரும் நைட்டு அடுத்த இடத்துல கிளம்பி போக மாட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னா இந்த அட்டாக் அவங்க மேலே நடத்தப்பட்ட ஒரு அட்டாக் இல்லைன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தீவிரவாதிகள் முகாமில் என்ன ஆச்சு, என்ன ஏதாவது ஒரு விதமான அந்த எந்த ஒரு கிளிப்பிங்கையும் எடுத்து பார்த்து அது ஏதோ ஒரு அலறலோ, அதாவது ஒரு அவங்களுடைய இழப்பை காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாலையும் வராது. ஏன்னா இது எதுவுமே பொதுமக்களை வந்து டார்கெட் பண்ண ஒரு அட்டாக்கே கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் ஆர்மி இப்போ பார்டரில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே, பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணுறாங்களா, அந்த தாக்குதல் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி மாதிரி நடக்குமா சார்? 2003 வரைக்கும் ஐபிலையும் சரி, எல்சிலையும் சரி, லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் சரி, ஆர்ட்லரி ஷெல்லிங்கிறது வந்து டெய்லி நடக்கிற ஒரு அஃபேர். பாகிஸ்தான் வந்து டெய்லி வந்து நம்மளை வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆர்ட்லரி ஷெல்லிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட்லரி கன்று வந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் மேக்ஸிமம் பின்னாடி இருந்து ஒரு டார்கெட்டை எங்கேஜ் பண்ண முடியும். ஸோ பாகிஸ்தான் என்ன செய்யணும், ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கன்ஸை வச்சுட்டு நம்மளுடைய பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸை டெய்லி எங்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் தான் ஒரு சில காலகட்டங்களில் பண்ணோம். 2003 செப்டம்பர் 29 வந்து என்னாச்சுன்னா, நம்ம ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து அவங்களோட சைன் பண்ணிட்டோம். இனிமேல் நீங்கள் ஆர்ட்லரி ஃபயர் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஆர்ட்லரி ஃபயர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து 2019 புல்வாமா தாக்குதல் வரைக்கும் இது இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அதுக்கடுத்து அதை வயலேட் பண்ணி திருப்பி நம்ம ஆர்ட்லரி இது பண்ணோம். அடுத்து 2021 திருப்பி அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் 2003 வரைக்கும் அவங்களுடைய டெய்லி இதே வந்து பாகிஸ்தான் எப்போ ஃபயர் பண்ணுவோம், நம்ம என்ன செய்யணுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் நேச்சராகவே மாறிடுச்சு. நம்ம சாதாரண வாழ்க்கை முறை நடைமுறையில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அதுக்கு உண்டான அந்த பங்கர்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அவங்க போய் அங்கே இருப்பாங்க, எவ்வளோ நேரத்துக்கு அவங்க ஃபயர் பண்ணுவாங்கன்றது முதற்கொண்டு அந்த பொதுமக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இந்த இது சீஸ்ஃபயருக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இது வந்து ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு ரோக் நேஷன், ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு இது இல்லாத ஒரு நேஷன், அங்கே வந்து அரசியல் தலைமைக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பு, அவங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. ஆனால் இராணுவத்துக்கு அவங்க நினச்சது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுற ஒரு நாடு. தீவிரவாதிகளின் கட்டுப்பாடில் இருக்கிற இராணுவம் அவங்க என்ன செய்வாங்க இந்த பயத்தில், இந்தியா என்ன செய்யும் எப்படி செய்யும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே எவ்வளோ நாள் இருந்த அந்த பாகிஸ்தான் என்கிற இராணுவம் இதுக்கு பதிலடி அப்படின்ற பேரில்
ஒரு நீஜர்க் ரியாக்ஷன், ஒரு ஜிட்ரினஸ், ஒரு பயத்தில் இம்மிடியட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேசிய அரசியல் தலைமை கூட சொல்லாத போது அவங்க வந்து ஷெல்லிங் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அவங்க வரலாறுல வந்து இது பெரிய ஒரு குற்றம்லாம் கிடையாது. இதே இது இந்தியா செஞ்சிச்சுன்னா இது வந்து பெரிய பிரச்சனையாயிருக்கும். நம்ம தேசிய தலைமை வந்து கண்டிப்பாக கண்டிச்சிருக்கும் அந்த இராணுவத்தை. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கும் எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. அவங்க டார்கெட் என்னவா இருந்தது? அவங்களுக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது. அவங்களுடைய ஒரே இது நம்ம ஆர்ட்டிலரியை ஃபயர் பண்ணணும், இந்தியாவை பார்த்து ஃபயர் பண்ணுங்க இப்போ பார்டர்ல இருந்து, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் அது பாதிக்கப்படுறது யார்? ஏதாவது இராணுவ நிலையில் பார்த்து அவங்க ஃபயர் பண்ணாங்களா? டார்கெட்டை வந்து எய்ம்டு கிரிட் ரெஃபரன்ஸ் ஏதாவது எடுத்து ஃபயர் பண்ணாங்களா? ரெஜிஸ்டர்ட் டார்கெட்டாக எதுவுமே கிடையாது. பொதுமக்கள், அந்த பொதுமக்கள் என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அதனால அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்னும் இருந்தாலும், ஆனால் இதில் நேற்று நைட்டு 1:30 மணிக்கு நடந்தது வந்து அவங்க எதிர்பார்க்காமல் நடந்ததுனால இந்த 3 சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் எதுவும் நடந்ததாக நமக்கு தகவல் வருது. இது வந்து இனிமேல் நடக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். பாகிஸ்தான்லேருந்து ஒரு செய்தி நம்மளோட பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறாரு, கவாஜ் ஆசிஃப், இந்தியா வந்து பதற்றத்தை தணிக்க முன் வந்தால் நாங்களும் தயார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். இப்போ ஜஸ்ட் ப்ளூம்பர்க்கு இணையதளத்துக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கலாம்? ஓகே, சண்டை வேணாம், சமாதானமாக போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படி எடுத்துக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை? இல்லை, இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தான் வந்து உலக நாடுகளை எல்லாத்திட்டையும் போயிட்டு எங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மீடியேட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து போர் செய்ய விரும்பலை, எங்களுக்கு நட்பாகவே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற சொல்கிறது வந்து அது ட்ரை பண்ணாங்க. ஆனால் எந்த உலக நாடும் அதை ஏற்றுக்கல. ஏன்னா வந்து அவங்க தீவிரவாதம் எல்லாரையும், உலக நாடுகள் எல்லாத்தையும் பாதிச்சுட்டு இருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாடும் வந்து போராடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு சென்ஸ் இல்லாமல், ஒரு இது இல்லாமல் தீவிரவாதத்தை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நடத்தி இது பண்ணுறது வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் பிடிக்காத ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள அறிஞ்சு நடந்துதா, அவங்களுடைய இது அறியாமல் இந்த தீவிரவாதம் வந்து மத சாயம் பூசப்பட்ட இந்த படுகொலையை நடத்துச்சா அப்படிங்கிறது வந்து பின்னாடி நம்ம வைப்போம். இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு உறுதி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு செயல் வந்து இனிமேல் நடக்காது அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா போன தடவையும் அவங்க என்ன சொன்னாங்க, வாங்க நம்ம சேர்ந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நடந்துதா? நடக்கலை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றுக்கும் பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த இந்திய நாடு இது வந்து போதும்ப்பா, இனிமேல் வந்து நம்ம பதிலடியே கொடுக்க வேண்டாம், இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நம்மளுடைய முதல் அடி. இந்த இது வந்து நம்ம எதை நோக்கி போயிடும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியுது. இது வந்து மிகப்பெரிய அந்த தீவிரவாதம் என்கிற அந்த இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு தீவிரவாதம் வந்து பயங்கரவாதம் கிடையாது, அது வந்து இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு பணம் வர்ற மிகப்பெரிய சோர்ஸு, அதை வந்து காலி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது வந்து தே வாண்ட் சம் பீஸ். ஏன்னா அவங்கள அண்டி தான் இவங்க பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க என்ன செய்கிறாங்க, சரி இப்போ வந்து நம்ம இதை ஆஃபர் பண்ணுவோம், நம்ம ஆலிவ் பிரான்ச் காட்டுவோம், அவங்கள உலக நாடுகள் வந்து நமக்கு உதவிக்கு வரல, இந்தியாட்டையே வந்து எதிரிகிட்டே போய் நம்ம கேட்போம், நம்ம வந்து சமாதானமாக போயிடலான்னா இதை நம்புறதுக்கு இந்தியா வந்து ஒரு முட்டாள் தேசம் கிடையாது. சார், இந்த சிந்தூர் ஆப்ரேஷனை பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்காம பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையாக தான் பார்க்கணும் அப்படின்றத நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டாக சார். இப்போ நல்ல கேள்விங்க இது. இப்போ வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் நம்ம பண்ணிட்டோம். அதில் ஒன்று வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 நம்ம சைன் பண்ண இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. அப்போ இதனுடைய இதை வந்து புரிஞ்சு செஞ்சாங்களா புரியாமல் செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதில் வந்து எதிர்காலத்தில் இது எந்த விதமான பின்விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதும் தெரியாமல் 80% தண்ணியை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறதா ஒத்துக்கிட்டு போட்ட ட்ரீட்டி வரலாறில் நம்ம செய்த மிகப்பெரிய வந்து தவறு. இதை வந்து காஷ்மீர் மக்களுக்கு மற்ற இந்திய மக்களுக்கு நம்ம செய்த துரோகம் மாதிரி இந்த இது சைன் பண்ணியிருக்கவே கூடாது. இதை எப்படி நம்ம வந்து உலக நாடுகள் முன்னாடி செய்யப்பட்ட இந்த இதை வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னொன்று வந்து சிம்லா அக்ரிமெண்ட் 1972 சிம்லாவில் வச்சு நம்ம போட்ட அக்ரிமெண்ட். இது இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 71 பங்களாதேஷை லிபரேட் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மி நம்மகிட்ட சரணடைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய படைகள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவி ரொம்ப தூரம் அட்வான்ஸ் பண்ணி இருந்ததை விட்ரா பண்ணி நம்ம அந்த நிலைகளுக்கு ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று வச்சோம் பார்த்தீங்களா, அது வரலாறில் நம்ம செய்த மிகப்பெரிய தவறு. எல்ஓசியே தப்பு. அந்த இதை நம்ம முன்னேறி போயிருந்த அந்த நிலைகளை அந்த நிலையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும், விட்ரா பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து இது வந்து பல பேருடைய வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய கருத்தாங்க. இந்த மாதிரி இந்த தவறுகளை நம்ம சரி பண்ணக்கூடிய தருணம் தான் இதை பார்க்குறேன் நான். இது ஒரு காரணமாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது ஆகிட்டு இருக்கும்போது இதை வந்து நம்ம இந்த தருணத்தை யூஸ் பண்ணி இந்த மிகப்பெரிய தவறை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த இண்டஸ் வாட்டரில் வர இந்த இது ரிவரில் வர அந்த தண்ணி எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்கும்போது
அவங்களுக்கு நம்ம சுத்தமாக கொடுக்க மாட்டோம்னு சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்திய நாடு வந்து ஒரு சென்சிபிளான நாடு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 80% தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இனிமேல் அது பாசிபிள் கிடையாது. நாங்கள் அதாவது இனிமேல் ஆலிவ் பிரான்ச் ஒரு அமைதி திரும்பினால் ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரெடியூஸ்டு வாட்டர் கொடுக்கறதுக்கு நம்ம நாடு வந்து ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இந்த மாதிரி பதட்டமான சூழல்ல இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கே போறாரு சார், பதட்டம் கூடிய நெல்லை பகுதிக்கு போறாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார சமயத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அங்கே ஆன் ஸ்பாட் வர்றது? சரி, இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறதுங்கிறது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து போர் பதற்றம்னு சொல்கிறதுங்கிறது வந்து வேறு. இந்த சூழ்நிலையில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் போகாமல் யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போவாங்க, எல்லாம் அவர் போய் தான் ஆகணும். ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு தலைமை, அவன் வந்து படைக்கு வந்து ஒரு மொரால் பூஸ்டிங் ஃபேக்டரு. அவர் வந்து சுயமாக இண்டிபெண்ட்டாக அவராக வந்து இந்த இதை வந்து போய் தானே தெரிஞ்சுக்கிற, இன்னொருத்தவங்க ஏஜென்சி மூலமாக தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால் வந்து ஒரு நல்ல தலைமை, நல்ல ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு லீடர் தான். ஹி ஹஸ் டு பி தேர் இந்த பார்டர், போகணும் பார்க்கணும். அதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆர்ட்லரி ரேஞ்சுக்குள்ளெல்லாம் போக மாட்டார். அவர் வந்து ஒரு சேஃபான ஒரு இதில் போய் அங்கே நம்ம ஆப்ரேஷன்ஸ் இது இருக்குது, ரூம் இருக்குது, அங்கே போய் இருந்து ஒவ்வொரு ஆப்ரேஷன் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறத ப்ரீஃபிங் வந்து அதுக்கு தகுந்த இராணுவ தலைமையிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவார். அவரை வந்து டைரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிறது, அதாவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ட்ரூப்ஸ் அண்டு தலைமை, இராணுவ தலைமை வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க, இந்த ஆப்ரேஷனை நாங்கள் இப்படி நடத்த போகிறோன்னு. இதை வந்து ஒரு 4 ஏஜென்சி தாண்டி அவருக்கு டெல்லியில் வந்து சொல்லும்போது வந்து அது மாறி மாறி வரும். இது டைரெக்டாக அவருக்கு என்ன தெரியுதோ அதை வந்து அந்த இடத்துல லைவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது முதல்ல எடுக்க முடியும். ஆமாம், அதுக்கு வந்து எந்த ஒரு அதாவது திரிச்சு சொல்லப்பட முடியாது, எதுவுமே எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளோட இன்டெலிஜென்ஸ் எப்படி சார் இருக்குது பார்டரில், எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும்? நம்ம ராணுவ தளவாடங்கள் நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட ஆர்மி சோல்ஜர்ஸ் அதிகமாக இருக்காங்க, எக்யூப்மெண்ட்ஸ் ஏர்கிராஃப்ட் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு நம்ம பேசுவோம். நம்மளோட இன்டெலிஜென்ஸோட ஒர்த் என்ன, எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா நம்ம ரா அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ரா வந்து அங்கே எவ்வளோ ஆக்டிவ் அப்படின்னு பார்க்கணும். மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இதுக்கு வந்து ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நேற்று நடந்த 9 அட்டாக். இந்த 9 அட்டாக் வந்து 9 தீவிரவாதிகள் முகாம். இதை எப்படி ஒரு ஏர்கிராஃப்டில் உட்காந்துருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த டார்கெட்டை அந்த பைலட் எப்படி எங்கேஜ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அங்கே தீவிரவாதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த கிரிட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, 6 ஃபிகர் 8 ஃபிகர் 10 ஃபிகர் 12 ஃபிகர் துல்லியமான கிரிட் ரெஃபரன்ஸ் மேப்பில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை யார் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? இது வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து ஒவ்வொரு முக்கியமான டார்கெட் அவங்களுடைய இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எதுக்கு இந்த 1 மணிலேருந்து வந்த இது அந்த விண்டோ, அது எப்போ, அது இது இந்த மாதிரி விண்டோ, இந்த டைம் எல்லாம் இந்த மாதிரி முக்கியமான தகவல் கொடுக்குறது அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கொடுத்த அந்த மேப்பில் சொன்ன கோஆர்டினேட்ஸ், நான் ஃப்ளைட்டில் நான் ஒரு பைலட்னா என்னுடைய அந்த எங்கேஜ் பண்ணுற அந்த ரடாரில் அந்த கோஆர்டினேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் இந்த மிசைல் இருந்து தாக் பண்ண ஒரு பட்டன் அமுத்துவேன். இப்போ கரெக்டாக அங்கே போய் விழுகும். அது வந்து ஒரு அதனுடைய அக்யூரசி 10 மீட்டர் வந்து அக்யூரசி இருக்கும். அந்த ரேஞ்சில் வந்து அது அவ்வளவு ப்ரிசிஷன் மியூனிஷன். அது அந்த மாதிரி ஒரு கரெக்டான அக்யூரேட்டான ஒரு கிரிட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. வேறு எங்கேருந்து நமக்கு கிடைக்கல. அப்படி கொடுக்கும்போது அதிலிருந்தே நமக்கு தெரியலையா நம்மகிட்ட எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது, எவ்வளோ எஃபெக்டிவான இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது அப்படிங்கிறது. அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு பேர் தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்.